வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி நாம் சுருளிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை ஒரு வேடுவ பெண்மணி ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள், வில்லி, கண்டன்ட்டு. அந்த 2 இளவரசங்களும் புலியை வேட்டையாட போகிறாங்க. அப்போ புலி தாக்கி கண்டன்கிறவன் இறந்து போயிடுறாரு. அது தெரியாமல் வெள்ளிங்கிறவர் காடு ஃபுல்லாக தன்னோட தம்பியை தேடி அலைகிறாரு. கிடைக்கலங்கிற களைப்பில் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குறாரு. அப்போ அவரோட கனவுல வந்த பெருமாள், உன் தம்பி புலி தாக்கி இறந்து போயிட்டான், அதனால் தேடி வீண் பயன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல தான் வாசம் செய்கிறேன், எனக்கு கோயில் கட்டி வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. முழிச்சு பார்த்த வெள்ளிங்கிறவர் தன்னோட அம்மாட்ட சொல்லி அதுக்கப்புறம் இந்த இடத்துல கோயில் கட்டினார் இந்த பெருமாளுக்கு. அதுதான் இப்போ இருக்க பத்ரசாயி பெருமாள் கோயில். வெள்ளி கட்டின இந்த கோயிலை சுற்றி அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஊர் உருவாச்சு. அந்த வில்லி அவரோட பேராலேயே வில்லிபுத்தூர், அதாவது ஸ்ரீ வில்லிபுத்தூர்னு இந்த ஊர் பேர் வந்துச்சு. இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டினதுன்ட்டு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னர் காலத்துலேயும் திருமலை நாயக்கர் காலத்துலேயும் நிறைய திருப்பணிகள் இங்கே நடந்திருக்கு. கோயிலோட டைமிங் காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரை, சாயங்காலம் 4 to 9. இந்த கோயிலோட வரலாறு பார்க்கணுன்னா பெரியாளரோட வரலாறையும் பார்க்கணும், ஆண்டாளம்மாளோட வரலாறையும் பார்க்கணும். பூமாதேவி அம்மா தான் ஆண்டாளா இந்த சுருளிபுத்தூர் கோயில் பக்கத்தில் இருக்க நந்தவனத்தில் பெரியாழ்வாருக்கு கிடைப்பாங்க. குழந்தை இல்லாத பெரியாழ்வார் தன் பிள்ளையாக நினச்சி ஆண்டாளை எடுத்து வளர்ப்பாங்க. தினமும் கண்ணன், பெருமாள் போன்ற எல்லா பெருமாளோட கதையும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அதனாலே பெருமாள் மேலே அதிக பக்தி உடையவளாக இந்த ஆண்டாள் இருந்தாங்க. பெரும்பாலும் கிருஷ்ணரோட புராணங்களை இந்த பெரியாழ்வார் ஆண்டாள்கிட்ட சொல்ல சொல்ல பருவ வயது வரும்போது அந்த ஆண்டாளுக்கு தன் கிருஷ்ணன் மேலே இருக்க பக்தி காதலாக மாறிச்சு. கிருஷ்ணரை தன்னோட கணவனாகவே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தன் தோழிகளை கோபியர்களாகவும் தன்னை ராதையாகவும் நினச்சி விளையாடுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு 24 நேரமும் கிருஷ்ணரோட நினைப்பிலே தான் இந்த ஆண்டாள் இருந்தாங்க. அவங்களோட அப்பாவான பெரியாழ்வார் தினமும் பூ கட்டி வடபத்திரசாயி பெருமாளுக்கு கொண்டு போய் போடுவார். அந்த பூவோட வாசம் தாங்கூட முகரக்கூடாதுன்னு மூக்கில் துணியை கட்டிட்டு அந்த வாசம் கூட பெருமாள் தான் போகணுன்ட்டு நினைப்பார். அந்தளவுக்கு பக்தி கொண்டவர் பெரியாழ்வார். அப்படி இருக்கப்ப பெருமாளுக்கு அப்பா தினமும் மாலை கொண்டு வர்றாரு. அது அவருக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குமான்ட்டு ஒரு நாள் யோசித்த ஆண்டாள் தான் கழுத்தில் போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்தா. அப்புறம் அதே வாடிக்கையாச்சு. தினமும் தான் கழுத்தில் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னா தான் பெருமாளுக்கு கொடுப்பா. அது தெரியாமல் பெரியாழ்வாரும் தினமும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். ஒரு நாள் பின்னாடி இருந்து பார்த்துருவார். இந்த மாதிரி தோளில் போட்டு அதுக்கப்புறம் போட்ட மாலையை தான் நான் தினமும் பெருமாளுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு நினச்சி கஷ்டப்படுவார். மன கஷ்டத்தில் அன்னைக்கு ராத்திரி தூங்குவார். அப்போது பெருமாள் பெரியாழ்வாரோட கனவுல வந்து, தினமும் உன்னோட பொண்ணு சூடி கொடுத்த மாலை தான் நான் போட்டேன், இப்போ அந்த மாலை இல்லைங்கிறது எனக்கு பிடிக்கலை, அதனால் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே விழித்த பெரியாழ்வார் பெருமாளோட உத்தரவுப்படி தினமும் சூடி கொடுத்த மாலையை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பெருமாளோட வரலாறு, 108 திவ்ய தேசத்தோட வரலாறு, எல்லா பெருமாளோட வரலாறையும் ஆண்டாளுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கச்ச கள்ளழகர் மேலேயும் ஸ்ரீரங்க பெருமாள் மேலேயும் அதீத காதல் வந்தது ஆண்டாளுக்கு. அந்நேரம் பெரியாழ்வார்கிட்ட பெருமாள், உன்னோட ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டு வா, நான் அங்கே வச்சு உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அசரீரியாக சொல்கிறாரு. மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து யானை பல்லக்கு எல்லாமே வருது ஆண்டாளை கூட்டுட்டு போகிறதுக்கு. இந்த விஷயம் அப்போ ஆண்டுட்டு இருந்த வல்லப பாண்டிய மன்னனுக்கும் தெரிஞ்சு அவரும் தன்னோட சேனைகளோட பாதுகாப்பாக ஆண்டாளை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டு போகிறாரு. அங்கே வச்சு ஸ்ரீரங்கம் கோயில் உற்சவருக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் ஆண்டாள் பெருமாளோட அசரீரி வாய்ஸை கேட்டு கருவறைக்குள்ளே போகிறாங்க. போய் அங்கேயே அப்படியே மறைஞ்சிருந்தாங்க, பெருமாளோட ஐக்கியமாயிடுறாங்க.
அப்படிப்பட்ட ஆண்டாள் வாழ்ந்த இடம்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் பெரியாழ்வார் கண்டெடுத்த நந்தவனம் இப்போவும் கோயில் உள்ளே இருக்குது. பத்ரசாயி கோயிலுக்கும் ஆண்டாள் கோயிலுக்கும் நடுவில் அந்த நந்தவனம் இருக்குது. பெரியாழ்வார் கண்டெடுத்த அந்த துளசி மாடம் எல்லாமே இப்போவும் இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் எப்போ போனாலும். இதுதான் அந்த இடம். பெருமாளோட வராக அவதாரத்தில் வராகமூர்த்தியும் லக்ஷ்மி தேவியும் இந்த இடத்துல இளைப்பாறியதாக ஒரு வரலாறும் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த கோயில் கோபுரம் வடபத்திரசாயி கோயில் கோபுரம், ஆனால் அழைக்கிறது ஆண்டாள் கோயில் கோபுரம்ன்ட்டு. 195 அடி உயரம் உண்ட இந்த கோயில் கோபுரம் தான் தமிழ்நாடு முத்திரையிலையும் இடம்பெற்றிருக்கு. சிறப்பு வாய்ந்த கோபுரம் இது. அந்த கோபுரத்தை கட்டினதும் பெரியாழ்வார் தான். ஆண்டாளோட தந்தையான பெரியாழ்வார் இந்த பூமியில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் தான். அவர் இந்த வடபத்திரசாயி மேலே அதீத பக்தி கொண்டவர். விஷ்ணு சித்தர் தான் இவரோட பேர். அந்தளவுக்கு விஷ்ணு மேலே பக்தி கொண்டவர். ஒரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்டு வந்த வல்லப பாண்டிய மன்னன் மாறுவேஷத்தில் நகர்வலம் வரும்போது ஒரு சித்தரை பார்க்காரு. அவர்கிட்ட இந்த ஆட்சியில் எதுவும் குறை இருக்கா, மன்னர் எப்படி ஆட்சி செய்கிறான்னு கேட்குறாரு. அப்போது அந்த சித்தர் வந்து இங்கே எல்லாமே நல்லதாக இருக்குது, இது மட்டும் போதுமா, நம்ம இறந்ததுக்கப்புறமும் நமக்கு நல்ல பேர் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. அது அன்னைக்கு ஃபுல்லாமே அவர் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. இதுக்கு விளக்கம் தெரியணுன்ட்டு எல்லாத்தையும் எல்லா மந்திரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உடனே அவங்களும் எல்லா அரசவைட்டு எல்லாத்தையும் இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பெருமாள் பெரியாழ்வாரோட கனவுல போய் இந்த மன்னரகத்தை ஒன்றால் தான் தீர்க்க முடியும், நீ தான் போய் தீர்க்கணும் போ அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட கட்டளைப்படி பெரியாழ்வாரும் அரசவைக்கு வராரு. அங்கே மன்னர் ஒரு பொற்கிளி 1000 பொற்காசுகளுடைய பொற்கிளியை உரியடி மாதிரி கயிறு கட்டி பானையில் வைச்சார். ஒவ்வொருத்தராக வந்து தன்னோட பதில் சொல்கிறாங்க. ஆனால் பானை கீழே இறங்கவே இல்லை. அவர் என்ன நினச்சாருன்னா, யாரோட இது கரெக்டாக இருக்கோ ஆண்டவன் தன்னோட பொற்கிளியை எடுத்துக்கிறதுக்கு கீழே இறக்குவாருன்ட்டு சொல்லுவார். அதே மாதிரி யாருமே சொல்லி இறங்காத பொற்கிளி வந்து பெரியாழ்வார் வந்து பதில் சொன்னதும் அந்த பொற்கிளி கீழாகும். அது உடனே ராஜா கைகூப்பி வணங்கி அருமையான விளக்கம் அப்படின்னு சொல்லி தன்னோட பட்டத்து யானையில் அவரை அமர வச்சு ஊர்வலமாக கூட்டு போவார். அப்போ பெரியாழ்வார் இந்த கோல் எல்லாமே பெருமாள் கூடதுன்னு எண்ணிக்கிட்டே போவார், பாட்டு பாடிக்கிட்டே. அப்போ கருடரோட பெருமாள் வந்து காட்சி தருவார் அந்த இடத்துல. அப்போ மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க, கை கூப்பி வணங்குவாங்க. அதை பார்த்த பெரியாழ்வார் எல்லாரோட திருஷ்டியும் பெருமாளுக்கு பற்றுமே அப்படின்ட்டு பதிகத்தை பாடுவார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம்ட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. அது இப்போவும் ரொம்பவே புகழ்பெற்ற பாசுரமாக இருக்குது. இதனால் சந்தோஷப்பட்ட பெருமாள், நீங்கள் தான் ஆழ்வார்கள் எல்லாருக்குமே பெரிய ஆழ்வார் நீங்கள் தான்ட்டு பெரிய ஆழ்வார் பட்டத்தை அவர் அப்போ தான் கொடுக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆண்டாளை கண்டெடுத்து பெரியாழ்வார் வளர்க்குறாரு. அப்படிப்பட்ட பெரியாழ்வாரும் ஆண்டாளும் வளர்ந்த புண்ணிய கஷேத்திரம் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமாக கருதப்படுது. பெரியாழ்வார் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டு. அதனால் வடபத்திரசாயி கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில் கட்டினதாக இருக்கும். இந்த கோயில் ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கும். கீழே ஒரு மூலவர் இருப்பார். அதுலேருந்து படியேறி மேலே வந்தால் இந்த மாதிரி மர வேலைப்பாடுகளோடு நிறைந்த ஒரு கல் தூண்கள் உள்ள இடமும் ஒன்று இருக்குது. இது எல்லாமே நாயக்கர் காலத்தில் செஞ்சதாக சொல்கிறாங்க. இங்கே நரசிம்மர் இருக்கார், கருடர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார். நிறைய சுதை சிற்பங்கள் இங்கே நிறைய இருக்குது. அதுபோல் இங்கே இருக்க பெருமாள் வந்து ஆழம் நிலைக்கு மேலே இருக்கதா ஒரு நம்பப்படுது. இது போக பெரிய கோபுரத்தை தாண்டி உள்ளே வரும்போது கூரத்தாழ்வார் தனி சன்னதியாக இருக்கார். வலது பக்கத்தில் நம்மாழ்வார் தனி சன்னதியாக இருக்கார். ராமானுஜர் சன்னதியும் இங்கே இருக்குது. ராமானுஜருக்கும் இந்த கோயிலுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. ஆண்டாள் வாழ்ந்த காலத்தில் இங்கே காட்டழகர் கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு படி கட்டணும், 100 படிகள் கட்டணுன்ட்டு அவர் ஆசைப்படுவாங்க. ஆனால் அது நிறைவேறாது. அதுக்கப்புறம் ராமானுஜர் இந்த ஸ்தேத்திரங்கள்லாம் வழிபட வரும்போது ஆண்டாளோட இந்த ஆசையை பார்த்து அவர் அந்த 100 படிகளை போட்டதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க.
அதை போட்டுட்டு வந்து ஆண்டாள் சன்னதியில் வந்து கும்பிடும்போது ஆண்டாளே எனக்காக என் அண்ணன் செய்யாமல் வேறு யார் செய்வான்ட்டு ராமானுஜரை பார்த்து சொல்லுவாங்களாம். இந்த கோயிலோட தேரை பற்றி சொல்லணும்னா தமிழகத்தில் ஓடுற மிகப்பெரிய தேரில் 2ஆம் இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தேர். இப்போ ஓடுற தேருக்கு முன்னாடி திருமலை நாயக்கரால் ஒரு தேர் செய்யப்பட்டது. அந்த தேர் காலப்போக்கில் டேமேஜ் ஆகிட்டு அதனால் விட்டுட்டாங்க. அது இந்த தேரோட ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆடி பூரம் நன்னாளில் வெகு விமர்சையாக இந்த தேரோட்டம் நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஆண்டாளோட இயற்பெயர் வந்து கோதை, மக்கள் நாச்சியார்னு கூப்பிடுதாங்க. பெருமாள் இந்த கோதையை ஆட்கொண்டதுனால ஆண்டாள்ன்ட்டு இன்னொரு பேர் வந்துச்சு. ஆண்டாள் தன்னோட கழுத்தில் கிணத்துல பார்க்குறாங்க. அந்த கிணறு இப்போவும் கோயிலுக்குள்ளே இருக்குது, நீங்கள் போனால் பார்க்கலாம். கண்ணாடி மண்டபம் ஒன்று இருக்குது, சுற்றி எங்கே பார்த்தாலும் கண்ணாடியாக இருக்கும், ஆண்டாள் மண்டபம்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்க்க வேண்டிய ஒன்று. சிற்பக்கலைகளும் இந்த கோயிலில் நிறையவே பார்க்கலாம். பாண்டியர் காலத்துலேருந்து சோழர் காலத்துலேருந்து நாயக்கர் காலத்து சிற்பங்களும் அவங்களோட கல்வெட்டுகளும் நிறையவே இந்த கோயிலில் இருக்குது. வடபத்திரசாயி கோயில் தான் முதன்மையான கோயில். அதுக்கு அடுத்து கட்டினது தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். அது சூடி கொடுத்த மாலை தான் வடபத்திரசாயி பெருமாளுக்கு தினமும் சாத்துறாங்க. அது மட்டும் இல்லை, திருப்பதியில் நடக்கிற முக்கிய திருவிழாவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலேருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை போகுது. அதை தான் அங்கே திருப்பதி ஏழுமலையான் சூடிக்கிறாரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் இங்கேருந்து மாலை சூடி கொடுத்து போகும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் திருக்கல்யாண வைபவத்துக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலேருந்து பட்டு வரும். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் தரிசிச்சுட்டு வாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.